கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யாக்கோபின் குடும்பத்தை குறித்து தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் ஜேம்ஸ். அப்போஸ்தலர்களிலே இவன் ஒருவனாக இருந்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயும் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். யாக்கோபும் யோவானும் சகோதரர்களாக இருந்தார்கள். செபதேயும் குமாரராக இருந்தார்கள். அப்போஸ்தலர்களே ஒருவனாக அவன் இடம்பெற்றிருக்கிறதை மத்தேயு எழுத்தாளர் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தல ஊழியம் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். அனுப்பப்பட்டவர்கள் உலகமெங்கிலும் கடந்து சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக ஆதி அப்போஸ்தலர்களை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே லூக்கா ஆசிரியர் என்ன எழுதுகிறார் என்றால், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Jesus said unto Simon, fear not, from henceforth you shall catch men. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவன் சீமோனுக்கு கூட்டாளியாக இருந்தான் என்று இந்த வசனமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. மிகவும் நெருக்கமானவர்களாக, நண்பர்களாக அங்கே இருந்து கொண்டு மீன்பிடி வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மீனவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திற்காக தேர்வு செய்தார் என்று நாம் அறிந்து கொடுக்கிறோம். அன்பானவர்களே, ஊழியத்திற்கு அழைக்கும் போது தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார்கள். அந்த வேலையை விட்டுவிட்டு மனுஷர்களை பிடிக்கக்கூடிய வேலைக்கு தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, ஒரு உன்னதமான பணி, பரத்தின் பணி. இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய பணிகள் எல்லாமே உலக பிரகாரமான பணிகள். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் பரத்தின் வேலைக்காக தேர்வு செய்யப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார்.
அதிலே யாக்கோபும் ஒருவன் என்று பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம் என்பதை பாருங்கள். பழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இயேசு அழைத்த உடனே தங்களுடைய தகப்பனையும் அந்த மீன்பிடி வேலை பயன்படுத்தக்கூடிய அந்த படவையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு அழைத்த உடனே அவர்கள் சற்றும் யோசிக்கவில்லை. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அவர்கள் அன்பு வைத்திருக்க வேண்டும். உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்த உடனே யோசிக்காமல் அவர் பின்னே கடந்து சென்றதாக இந்த வசனமானது நமக்கு சொல்லுகிறது. தகப்பனிடத்திலே அனுமதி கேட்கவில்லை. வேலையை விட போகிறோமே என்ற ஒரு யோசனை அவர்களுக்கு இல்லை. உன்னதமான பணி, தேவனுடைய பணி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே இவைகள் எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே சென்றார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே உங்களையும் என்னையும் நாம் அர்ப்பணம் செய்யும்போது தமக்கு உகந்த பாத்திரமாக அவர் உருவாக்குவார். அன்பானவர்களே, இந்த செபதேயின் குமாரன் யாக்கோபை போல நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்வீர்களா? ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணம் செய்தார்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது மத்தேயு 20வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்போது செபதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இந்த யாக்கோபினுடைய தாய்க்கு மிக அதிகமான ஆசை. ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். வலது இடது புறத்திலே இவர்கள் உட்காரும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். 10 பேரும் எரிச்சல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை இந்த தாய் கேட்க ஆரம்பித்தாள். உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிலை சொன்னார். அது என் காரியம் அல்ல, அது பிதாவினுடைய காரியமாக இருக்கிறது என்று சொன்னார். நமக்கு விருப்பங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இயேசுவின் பின்னாடி போகிறார்கள், ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அருகாமையில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நாம் கூட ஒரு வேலை கிடைத்தவுடனே அந்த வேலையிலே தொடர்ந்து நீடிப்பதில்லை. பதவி உயர்வுகளை நாம் எதிர்பார்க்கிறோம். பதவி உயர்வு வரும்போது நம்மை எல்லாரும் மதிப்பார்கள். நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியிலே நாம் வலிமையுள்ளவர்களாக வாழ முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு பதவி உயர்வுகளை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பதவி உயர்வுகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டியதே. ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அதை நாம் எளிதாக பெற்றுவிட முடியாது. எல்லாமே பரத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலது இடதுபுறத்திலே யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அது அருள்வது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த அருமையான தாயார் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டாள்.
ஆண்டவர் மிக நேர்த்தியான ஒரு பதிலை சொன்னார். இதனாலே அந்த தாய் கோபித்துக் கொண்டாளா? இல்லையே. யாக்கோபும் யோவானும் கோபித்துக் கொண்டார்களா? இல்லையே. அவரோடு தொடர்ந்து பணியாற்றினார்கள். இதுதான் கிறிஸ்தவம் அன்பானவர்களே. சில பேர் உடனே கோபித்துக் கொள்வார்கள். எனக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை, நான் கேட்டதை கொடுக்கவில்லை என்று சொல்லி அதிலிருந்து வெளியே ஏறி விடுவார்கள் அல்லது ரிசைன் பண்ணி விடுவார்கள். இவர்கள் அந்த விதமாக செய்யவில்லை. உன்னதமான பணி, அநேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பணி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பணி. அப்போஸ்தல பட்டத்திலே இருக்கிறார்கள். ஆகையினாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே கடந்து சென்றார்கள். யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்திலே இந்த காரியத்தை கேட்கவில்லை. அவர்களுடைய தாய் இந்த காரியத்தை கேட்கிறாள். அவளுக்கு விருப்பம், இயேசுவோடு அருகாமையிலே அவர்கள் இருக்க வேண்டும், உன்னதமான ஒரு பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. எந்த தாய்க்குத்தான் இந்த விருப்பம் இல்லாமல் இருக்கும்? எல்லா தாய்மார்களுமே தங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இந்த செபதேயுடைய குமாரனுடைய தாய் எதிர்பார்த்ததிலே தவறு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு இதை எழுதியிருக்கிறார். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? இந்த யாக்கோபுக்கு மனைவி நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது மற்ற அப்போஸ்தலரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்போஸ்தலர்கள் எல்லோருமே திருமணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் பேதுரு செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் மனைவியை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய மனைவியை பற்றி வேதாகமம் அதிகமாக பேசவில்லை. அதே போல பிள்ளைகளை பற்றியும் சொல்லப்படவில்லை. நாம் புதிய ஏற்பாட்டிலே எங்கேயுமே நாம் காண முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக மனைவி இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். குடும்பமாக அவர்கள் பணியாற்றினார்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்வது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்ப அழைத்து கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். ஊழியத்திற்கு எங்கெல்லாம் கடந்து சென்றார்களோ அங்கே ஒரு சில இடங்களுக்கு குடும்பத்தாரையும் அழைத்து சென்றிருப்பார்கள். இன்னைக்கு நாம் எப்படி அழைத்து செல்கிறோம்? சபையாக கூடி வரும்போது குடும்பமாக கடந்து செல்கிறோம். ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்ற திருமறை போதனையின்படியாக இவர்கள் முதலாவது தங்களுடைய குடும்பத்தை சிறப்பாக நடத்த அறிந்தவர்களாக இருந்தார்கள். எனவே ஆதி அப்போஸ்தலர்களாக பிதாவாகிய தேவனாலே தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது என வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 37வது வசனம், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் இயேசுவோடு கூட. 12 அப்போஸ்தலர்கள். ஆனால் அதிகமான நேரங்களிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூவரையுமே அதிகமாக அழைத்து சென்றிருக்கிறதாக நாம் சுவிசேஷ புத்தகத்திலே படித்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எதற்காக ஆண்டவர் துக்கப்பட்டார்?
சிலுவைக்கு போக போகிறார். இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போக போகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எனவே கடைசி வேளையிலே அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது மிகவும் வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருக்கும் துக்கம் இருந்தது, அவருக்கும் ஆத்துமா இருந்தது. அந்த ஆத்துமாவிலே துக்கப்பட்டார். அவருக்கும் சரீரத்திலே வேதனை இருந்தது. சிலர் நினைப்பார்கள், ஆண்டவருக்கு எப்படி வேதனை வரும்? அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எனவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாமே அவருக்கும் இருந்தது, அவருக்கும் வந்தது. அதை சிலுவையிலே ஏற்று சுமந்தார் என்று பார்க்கிறோம். எனவே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கடைசி வேளையிலே இந்த அருமையான சகோதரர்களோடு கூட, பேதுருவோடு கூட, யாக்கோபோடு கூட, யோவானோடு கூட மிகவும் துயரப்பட ஆரம்பித்தார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் 3:17 நாம் வரும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு பெயர் வச்சார். இடிமுழக்க மக்கள் என்று பெயர் வச்சார். செபதேயுவின் குமாராகிய யாக்கோபின் சகோதரனாகிய யோவானும் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் புவர்னகேஸ் என்று பெயரிட்டார். த சன்ஸ் ஆஃப் தண்டர், புவர்னகேஸ் என்று பெயரிடுகிறார். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு சில பேருக்கு பெயர் மாற்றியிருக்கிறார். சீமோனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய புவர்னகேஸ் என்ற பெயரை இட்டார். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், இருவருமே சகோதரர்கள், இருவருமே பணியாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பணியை ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவராக இருந்தாலும் சரி, மூவராக இருந்தாலும் சரி பணியாற்றலாம். அது உன்னதமானவருக்கு அது மகிமையாக இருக்கும். குடும்பத்துக்கு ஒருவர் போனால் போதும். இன்றைக்கு மிலிட்டரிக்கு அனுப்புகிறார்களே, குடும்பத்துக்கு ஒருவர் போயாக வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே குடும்பத்திலே ஒரு நபர் மிலிட்டரியிலே ஜாயின் பண்ணி ஆக வேண்டும். அது அந்த நாட்டினுடைய கட்டாய சட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய பணி என்பது உன்னதமான ஒரு பணி. அந்த பணியிலே நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் அல்ல, பலர் போய் அந்த பணியை நாம் செய்யலாம். இதற்கு உதாரணமாக இந்த செபதேயுவின் குமாராக இருக்கக்கூடிய யாக்கோபும் யோவானும் இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது இவனுடைய முடிவு எப்படி இருந்தது? இந்த யாக்கோபினுடைய முடிவு எப்படி இருந்தது? ஊழியத்தின் பாதையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 54வது வசனம், அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஊழியத்தின் பாதையிலே திடீரென்று அவர்கள் கோபப்பட ஆரம்பித்தார்கள். இந்த ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு உதாரணமாக எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சில வேளையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் அவசரப்படுகிறார்கள். பேதுரு கூட இயேசுவின் மீது கை போட்ட உடனே தன் பட்டயத்தை உருவி அங்கே மல்கூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரனை காதர வெட்டினான். ஆனால் ஆண்டவர் உன் பட்டயத்தை உரையிலே போடு, இம்மட்டும் நிறுத்து என்று சொல்லி அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்தார். அங்கே ஒரு பெரிய அற்புதமானது நடைபெற்றது. அவர்கள் நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடும். இருந்தாலும் அவரை கைது செய்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆக பேதுரு செய்த காரியம் சரியில்லை. அதை உடனே அங்கே சரி செய்கிறார் என்று பார்க்கிறோம். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். அதே போல இங்கே யாக்கோபும் யோவானும் கோபப்பட்டு எலியா செய்தது போல வானத்திலிருந்து இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று ஒரு கேள்வியை கேட்டான்.
நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அவர்களை அதட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார். அன்பானவர்களே, நாமும் கூட சில சமயத்தில் அவசரப்பட்டு சபிக்கவோ அல்லது அவர்களுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடவோ ஆரம்பம் செய்து விடுகிறோம். அந்த விதமாக ஒருபோதும் நாம் செய்யவே கூடாது. இந்த வாயிலிருந்து, கர்த்தரை துதிக்கக்கூடிய இந்த வாயிலிருந்து சாப வார்த்தைகள் ஒருபோதும் வரவே கூடாது. ஆசீர்வதிப்பதே அன்றி அவர்களை சபியாதிருங்கள் என வேதம் சொல்லுகிறது. நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். நாம் சமாதானத்தை கூறக்கூடியவர்கள், அன்பின் நற்செய்தியை கூறக்கூடியவர்கள். எனவே நம்முடைய நாவிலிருந்து அவைகள் ஒருபோதும் புறப்படக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது 5-6 வசனங்களிலே சபையார் எல்லாரும் ஏகோபித்து ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். முதல் நூற்றாண்டு சபையிலே ஜெருசலேமிலே அப்பொழுது ஆதி அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தான் ஆகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இந்த 7 பேர் மேலாக அவர்கள் கைகளை வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக யாக்கோபும் அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்தாவினுடைய வரத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். தலை மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். அவர்களும் இந்த 7 பேரும் மிக வல்லமையாக கர்த்தருடைய வேலையை செய்தார்கள். குறிப்பாக அதில் ஸ்தேவானை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தான். ஆபிரகாம் துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்குமாக வல்லமையான ஒரு பிரசங்கத்தை அவன் செய்தான். அந்த யூதர்கள் அந்த செய்தியை கேட்டு ஏகோபித்து பல்லை கடித்து அவன் மீது கற்களை எறிந்து அவனை கொன்று போட்டார்கள். தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டான். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த நாட்களிலே அங்கே வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இவ்விதமாக இரத்த சாட்சியாக ஸ்தேவான் அன்றைக்கு மரித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். He killed James, the brother of John, with the sword. அங்கே பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டான் யாக்கோபு என்று பார்க்கிறோம். ஏரோது ராஜா அநேகரை துன்பப்படுத்தினான். முதல் நூற்றாண்டு சபையானது மிக துன்பத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. சிதறிப்போனவர்கள் எங்கும் திறந்த சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதில் குறிப்பாக யாக்கோபு பட்டயத்தினாலே கொலை செய்யப்படுகிறார். ஒரு அப்போஸ்தலன் இரத்த சாட்சியாக அங்கே மரிக்கிறார். முதல் நூற்றாண்டிலே வந்த உபத்திரவம் மிக அதிகமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கக்கூடிய காலத்திலே அநேகரை துன்பப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அவனை சந்தித்தார். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று அவனுக்கு திருவள்ளம் பெற்றினார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து இந்த ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக முதல் நூற்றாண்டிலே சபைக்கு வந்த துன்பங்களை நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். 5வதாக நமக்கான பாடம் என்ன? யோவான் 15:5 சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆக
இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறோம், யாக்கோபை போல இயேசுவோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையெல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் அவரிலே நிலைத்திருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரிலிருந்து நாம் விலகிச் செல்வோம் என்றால் வெட்டுண்ட கொடிகளைப் போல நாம் இருப்போம், வாடி போய்விடுவோம். லூக்கா 18:29-30 வசனங்கள், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ராஜ்யத்து நிமித்தமாக பெற்றோரையாவது சகோரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாக நீங்கள் எதையெல்லாம் விட்டுவிடுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த பூமியிலே அடைந்து நித்திய ஜீவனையும் நீங்கள் பெறுவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வசனமாக இருக்கிறது. நீங்களும் நானும் செபதேயின் குமாரர்கள் யாக்கோபு யோவானை போல நாம் குடும்பத்தை விட்டுவிட நாம் யோசிக்க கூடாது. தகப்பனையோ தாயோ என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய நேசம் எல்லாம் இயேசுவின் மீது இருக்க வேண்டும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர். அவருடைய சத்தத்திற்கு நாம் உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தானோ அதை போல நாமும் நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். கடைசியாக லூக்கா 9:24 வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஏரோது யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஜீவனை இழந்து போவதற்கு அவர் பயப்படவில்லை. அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபை போல நீங்களும் நானும் நம்முடைய ஜீவனையே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். யூதாஸ் தன்னுடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக இயேசுவை காட்டிக் கொடுத்து அந்த பணத்தினாலே என்ன ஆனான்? கடைசியிலே அவன் தன்னை மாய்த்து கொண்டான், இழந்து போவான் என வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், யாக்கோபு இயேசுவின் நிமித்தமாக பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டார், அதை ரட்சித்துக் கொள்வான் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் இயேசுவின் நிமித்தமாக இந்த ஜீவனை நாம் இழந்தாலும் அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அவராலே நாம் எழுப்பப்படுவோம். அந்த நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோம். யாக்கோபை பற்றி 5 காரியங்களை நாம் தியானம் செய்தோம். அதிலிருந்து நமக்கான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ண, எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தொலைக்காட்சி நேயர்களுக்காக, கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆதி அப்போஸ்தலர்களைப் போல எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்து உமக்காக பணியாற்ற எங்களை எடுத்து பயன்படுத்தி அல்ல வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். யாக்கோபு படவையும் தகப்பனையும் அங்கே வலைகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினதைப் போல நாங்களும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றி உம்முடைய திருச்சித்தத்தை இந்த பூமியிலே செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பலனையும் உற்சாகத்தையும் தந்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.